ஒரு பழைய கிராமத்து சிவன் கோவில். அருகில் அரசமரம். எளிய ஆடையுடன் ஒரு ஏழை பக்தர் சிறிய பானையில் பால் மற்றும் நெய் வைத்துக்கொண்டு சிவலிங்கத்தின் முன்னிலையில் கைகளை கூப்பி நின்றிருப்பார். மரங்களின் இடையே சூரிய ஒளி விழும் புனிதமான சூழ்நிலை. ஏழை பக்தர் தனது சிறிய பானையிலிருந்து பால் நெய் கலவையை சிவலிங்கத்தின் மேல் மெதுவாக ஊற்றுகிறார். அருகில் ஒரு சிறிய தீபம் எரிகிறது. அவரது முகத்தில் தூய பக்தியின் ஒளி தெரிகிறது. பொன் இல்லை, ஆடம்பரம் இல்லை, அன்பே நிறைந்த முகம். பொலிவான பட்டாடை அணிந்த பணக்காரர் தங்க பானைகளில் பால் ஊற்றி பிரம்மாண்டமான அபிஷேகம் செய்கிறார். அருகில் மலர் மாலைகள், இசைக்கருவிகள். ஆனால் அவரது முகத்தில் அகம்பாவமே அதிகம், பக்தி இல்லை. ஏழை பக்தர் அபிஷேகம் முடிக்கும்போது சிவலிங்கத்திலிருந்து பிரகாசமான தெய்வீக ஒளி வெளியாகிறது. சிவலிங்கத்தின் மேல் சிவபெருமானின் கண்கள் மெல்லத் தெரிகின்றன. கோவில் முழுவதும் ஒளிப்பொலிவுடன் கதிர்கிறது. சிவபெருமான் ஜடாமுடி வள்ளி அங்கியில் தோன்றி ஒரு கையில் திரிசூலம் மற்றும் மற்றொரு கையில் ஆசிர்வாதம் தருகிறார். பக்தர் தரையில் விழுந்து கண்ணீர் விட்டு நெகிழ்கிறார். பின்னால் பணக்காரர் அதிர்ச்சி மற்றும் வியப்புடன் பார்க்கிறார். ஏழை பக்தர் கைகளை கூப்பி சிரிப்புடன் நிற்கிறார். பின்னால் ஒரு தெய்வீக ஒளி பிளிருகிறது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: உண்மையான பக்தியையே சிவன் பார்ப்பார், செல்வமல்ல.